என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அடே என்னடா அது உன் பெட்ரூம்ல உங்க கல்யாண போட்டோவை மாட்டிருக்க? டி சக்தி, பின்ன என் பெட்ரூம்ல எங்க கல்யாண போட்டோவை மாட்டாம உங்க கல்யாண போட்டோவையா மாட்ட முடியும்? அடே எனக்கே பஞ்சா. பின்ன என்னடா சக்தி, எங்க கல்யாண போட்டோவை தானே என் பெட்ரூம்ல மாட்டிருக்கேன், இதுல என்னடா இருக்கு? உன் பாப்பா கிட்ட இருந்து உனக்கு ஆப் இருக்கு. டேய், ஏன் கல்யாண போட்டோவை நான் என் பெட்ரூம்ல மாட்டுறேன், அதுக்கு அவரே என்னடா சொல்ல முடியும்? எங்க வந்து சொல்லு பாப்போம். ஓ, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உனக்கு? மிஸ்டர் ஷமீர் அகமத், உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த தைரியம் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு வந்திருக்கணும். அப்பவே நீங்க உங்க கல்யாண போட்டோவை எடுத்து உங்க பெட்ரூம்ல மாட்டி இருந்திருக்கணும். ஆனா அப்பெல்லாம் நீங்க அதை செய்யாம இப்ப நீங்க அதை செய்யறதுக்கு என்ன காரணம்? சொல்றேன் மிஸ்டர் சக்திவேல். அது எதனாலன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் ஐஷுவை கூட்டிட்டு வர்றதுக்கு என் வாப்பா சம்மதிக்க மாட்டாருன்னு எனக்கு 100% தெரியும். ஆனா என் அம்மா சம்மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நேத்து அதுவும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. என்ன, அவங்களும் 200% சம்மதிக்க மாட்டாங்கன்னா? அதான் இல்ல, அம்மாவே சொல்லிட்டாங்க ஐஷுவை தைரியமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு. எப்படிரா? அதுக்கு காரணம், நான் அன்னைக்கு ஐஷுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஐஷு என் வீட்டுல தங்கினாலே அதான். அன்னைக்கு ஐஷுவை எப்படியாவது வாப்பாக்கு தெரியாம வெளியே கூட்டிட்டு போகணும்னு சாரான்னு போய் சொல்லி பரதா போட்டு வெளியே கூட்டு போனேன். ஆனா அம்மா அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவங்க என்கிட்ட வந்து 2 பேரும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையானதுக்கு அப்புறமும் இப்படி பிரிஞ்சிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீயும் ரியாவும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதனால தைரியமா ஐஷு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா, உன் வாப்பா என்ன சொன்னாலும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. டேய், அம்மா உன் மேல இருக்கிற பாசத்துல சொல்றாங்க. ஆனா ஐஷுவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உன் வாப்பாவால பிரச்சனை வராதுன்னு உனக்கு தோணுதா? பிரச்சனையா? பிரளயமே வரும்னு எனக்கு தெரியும்டா. ஆனா எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா, இவ்வளவு நாள் நான் ஐஷுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுல அம்மாவுக்கு சம்மதமா இல்லையான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. நான் ஐஷுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் அம்மாவுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்கல்ல, அது போதுண்டா எனக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு அந்த ராகேஷ்க்கும் அவ அம்மா அப்பாவுக்கும் பயந்துகிட்டு என்ன வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஐஷு, இப்போ என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி எப்படியாவது நான் உங்க கூட வரணும்னு சொல்லிட்டா. என் அம்மாவோட சம்மதமும் ஐஷுவோட காதலும் எனக்கு இருந்தா போதும்டா. அதுக்கப்புறம் இந்த ராகேஷையும் நான் சமாளிச்சிருவேன். என் வாப்பா என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை நான் பாத்துக்குவேன். மிஸ்டர் ஷமீர் அகமத், ஒரு சின்ன திருத்தம். உங்க வாப்பாவை பாத்துக்குவேன்னு சொல்லுங்க, ஆனா அந்த ராகேஷை சமாளிச்சிருவேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ராகேஷை சமாளிக்கிறதுக்கு நான் வேணும். ஐ மீன் இந்த சோனா வேணும். ஐயோ ஆமண்டி என் சோனா குட்டி, கண்டிப்பா ராகேஷை சமாளிக்கிறதுக்கு நீ தாண்டி வேணும். அடே போது நிறுத்துறா. உன் கூட சேர்ந்து வீட்டுக்கு கூட போகாம கையில் கிட்ட செருப்படி வாங்க போறேன். சர்ற சக்தி, ரியாவும் கையில் கிட்ட தான் இருக்கா, எனக்கு ரியாவை வேற கூட்டிட்டு வரணும். வாட நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். ஐயோ டேய், இப்ப வீட்டுக்கு போனா என்ன வெளியவே விட மாட்டாடா. எனக்கு ஆபீஸ்ல போய் மேனேஜர் வேற பார்க்கணும். 2-3 நாள் ஆபீஸ்க்கும் போலையா, அதனால நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும். நீ வேணா போய் ரியாவை கூட்டிட்டு வா, நான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்க்கிறேன். டேய், அப்புறம் இன்னொரு விஷயம்டா, இப்ப நீ வீட்டுக்கு போகும்போது கையில் என்ன பாத்தீங்களான்னு ஏதாவது கேட்டா, அவனை நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லை, அவன் காலையிலேயே ஆபீஸ் போயிருப்பான்னு சொல்லணும். ஐயோ பொய் சொல்லணுமா? என்னடா சக்தி, ஒரு டாக்டரை பார்த்து பொய் சொல்ற? எனக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்லி பழக்கம் இல்லையேடா. சரி, என்ன பண்றது, நீ என் ஃப்ரெண்டா போயிட்ட, உனக்காக சொல்றேன். இவனை என்ன பண்ணலாம்? டேய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? நான்லாம் திருந்தனா நாடு தாங்காது மச்சான். அடங்கப்பா, நாடு தாங்குதோ இல்லையோ, என்னால தாங்க முடியலடா, நான் கிளம்புறேன். ஐஷு டார்லிங், இன்னைக்கு நீ என்னை பார்க்க வந்ததும் உன்னை அப்படியே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் போல இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, இந்த ராகேஷ் பிரச்சனையை முடிக்கணுமே. அவன் சாப்டரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல 2 நாள் தான் நீயும் நானும் இந்த பெட்ரூம்ல இருந்திருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, அதுக்கப்புறம் நீயும் நானும் இந்த பெட்ரூம்ல எப்பவுமே ஒன்னாதான் இருக்க போறோம். அந்த நாளுக்காக தான் ஐஷு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 2 வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு, இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியக்கூடாது. எப்பவும் நீயும் ரியாவும் என் பக்கத்திலேயே இருக்கணும்.
ஆனா ஐஷு 2 வருஷம் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன், அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இப்ப இந்த கொஞ்ச நாள் உன்னை பிரிஞ்சு இருக்கிறது தான் என்னமோ ரொம்ப பெருசா தெரியுது. என்னால வெயிட் பண்ணவே முடியல ஐஷு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது. கொள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தாள். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்து விட மூச்சு வாங்கி உறைந்தாள். நெஞ்சின் ஓசை ஒடுங்கி விட்டாள், நிழலை கண்டு நடுங்கி விட்டாள். கண்ணு தேடி வந்த மகள் தன்னை தொலைத்து மயங்கி விட்டாள். தான் இருக்கின்ற இடத்தினில் இருரையும் காணவில்லை. எங்கே எங்கே சொல் சொல், கண் ரெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. ராதை மனதில் என்ன ரகசியமோ, கண்டெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. டே முகிலு, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திடா, வாடா உனக்கு அம்மா அழகா கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடுறேன். வலிக்குமா? டேய், வலிக்கெல்லாம் ஒன்றும் செய்யாதுடா. உனக்கு கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டு அழகா கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணி விட போறேன், அவ்வளவுதான். அதுல என்னத்துக்குடா உனக்கு வலிக்குது? டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் குத்தாதுடா முகிலே. கிருஷ்ணர் மாதிரி அழகா ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை மட்டும் தான் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் மைனாக்காவோட மாலை மட்டும் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு அழகா கையில ஒரு சின்ன கிரீடை மட்டும் வச்சு விடுவேன், அவ்வளவுதான்டா முகிலே. இங்க பாருடா, உனக்கு அழகா கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுக்கலான்னு ஆசையா இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன்டா. ப்ளீஸ்டா முகிலே, வாடா. இருக்கும்போது மைனாக்காவுக்கும் இந்த மாதிரி ராதா வேஷம் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்திருக்கோம். அது கூட நம்ம பெட்ரூம்ல இருக்கே, நீ பாத்துருக்கலடா முகிலே. அதே மாதிரி உனக்கும் அழகா கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுத்து அங்க மாட்டணும்ல, அதுக்காக தான் அம்மா சொல்றேன். வாடா, உனக்கு அழகா அலங்காரம் பண்ணி விடுறேன். டேய், எதுக்குடா பயப்படுற? ஒண்ணும் ஆகாதுடா, Dress தானடா போட்டு விட போறேன். ஆமாண்டா முகிலே, ஒண்ணும் ஆகாது, ஜாலியா இருக்கும். நீ கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்தேன்னா எல்லாரும் அதை பார்த்து முகில் குட்டி சூப்பரா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கா, அழகா இருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பனா நீ போட்டுக்கோ, எனக்கு வேணாம். ஐயோ டி முகிலே, குட்டி பசங்களுக்கு தான்டா போட்டு விடுவாங்க. நான் இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன்ல, நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், அதனால எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ தான் போடணும், அப்பதான் அழகா இருக்கும். அப்போ ரியா குட்டியும் குட்டி பாப்பா தானே, அவளுக்கும் ராதா வேஷம் போடுங்க. அம்மா அம்மா, ரியா பாப்பாவும் குட்டி பாப்பா தானே, அப்ப ரியா பாப்பாவுக்கும் ராதா வேஷம் போடுங்க, அப்பதான் நானும் கிச்சன் வேஷம் போடுவேன். மா, ஆமாம்மா, நம்ம ரியா குட்டிக்கும் ராதா வேஷம் போடலாம், முகிலுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலாம், அப்ப அழகா இருக்கும்மா. ஐயோ மைனா, ரியா குட்டிக்கு எப்படி ராதா வேஷம் போட முடியும்? ரியா குட்டி முஸ்லிம்ல. முஸ்லிம்னா என்னம்மா? அப்பனா ஏன் ராதா வேஷம் போடக்கூடாதா? போடக்கூடாதுன்னு இல்ல, அவங்களுக்கு அப்படியெல்லாம் போட மாட்டாங்கல்ல, அதான். அம்மா, அவங்க வீட்ல போடலன்னா என்னம்மா? இப்ப ரியா குட்டி நம்ம வீட்ல தானே இருக்கா, நம்ம போட்டு விடலாமா? அழகா இருக்கும் ரியா குட்டிக்கு. ஆமா, ரியா குட்டிக்கு ராதா வேஷம் போட்டா அழகா தான் இருக்கும். ஆனா என்னம்மா, டாக்டர் அங்கிள் ஏதாச்சும் சொல்லுவாரா? டாக்டர் அங்கிள் எதுவும் சொல்ல மாட்டாரு, அவரு ரியா குட்டிக்கு ராதா வேஷம் போட்டு விட்டதை பார்த்தா சந்தோஷம் தான் படுவாரு. சரி ஓகே, ரியா குட்டிக்கும் ராதா வேஷம் போடலாம், சரியா?
ஹாய் ஜாலி. அப்ப ரியா குட்டிக்கு ராதா வேஷம் போடலாம், முகிலுக்கு கிருஷ்ணா வேஷம் போடலாம். சரி சரி. அப்போ ரியா குட்டி வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி ராதா வேஷம் போட்டு முகிலுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ரெண்டு பேரையும் அழகா உட்கார வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரியா குட்டியை கொண்டு அவங்க வீட்ல விட்டுருவோம். சரியா? ஓகேமா. அப்ப ரெண்டு பேருக்கு அழகா வேஷம் போட்டு விடுங்க. சரி சரி இரு. முகிலுக்கு ஏற்கனவே Dress வாங்கி வச்சிருக்கேன், அதனால அவனுக்கு Dress இருக்கு. ஆனா ரியா குட்டிக்கு Dress இல்ல. உனக்கு சின்ன வயசுல ராதா வேஷம் போட்ட Dress இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு தெரியல. அதை தேடி பாக்குறேன். அது இருந்துச்சுன்னா அதை எடுத்து ரியா குட்டிக்கு போட்டு விடலாம். ஓகேமா. அது பீரோக்குள்ள தானே இருக்கும். ஆமா ஆமா, அது அப்படியே பத்திரமா பீரோல தான் இருக்கும். இரு நான் பாக்குறேன், இருந்தா எடுத்துட்டு வந்து ரியாவுக்கு போட்டு விடலாம். சரிம்மா. ஹை மா, முகியும் ரியாவும் கிருஷ்ணா ராதா வேஷத்துல ரொம்ப அழகா இருக்காங்கல்லம்மா. ஆமா மைனக்குட்டி, ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. இப்ப மட்டும் உன் அப்பாவும் டாக்டர் அங்கிளும் வந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படியே அசந்தே போயிடுவாங்க. ஆமாம்மா, அப்பாவும் டாக்டர் அங்கிளும் எப்பமா வருவாங்க? அவங்க எங்க இப்ப வர போறாங்க? ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, உங்க அப்பா வேலை முடிச்சா நேரா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் அங்கிளை பாக்குறதுக்கு போவாரு. ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. வேலை முடிச்சா டைரக்டா டாக்டர் அங்கிளை பார்க்கவே போயிடுறாரு. அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி 12 மணி ஆயிடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் முக்கியமான வேலை பண்றாங்களோ ஒன்னும் தெரியல. அவங்கெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க. நம்ம இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்து வைப்போம், அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கு காமிச்சு கொடுப்போம். சரிம்மா. டி முகி, நீயும் ரியா குட்டியும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே முன்னால பார்த்து ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுங்க. சரியா? அம்மா அதை வீடியோவா எடுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் போட்டோவா எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இனி ரியாவை வீட்ல கொண்டு போய் விடும்போது அவளுக்கு Dress-ஐ மாத்திட்டு கொண்டு போய் விட்டுறலாம். சரிம்மா. கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, திதித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடுவாவா, அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கினி காட்டிட என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா. ஐசிகண்ணே, எப்படியோ நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பம்பரக்கட்ட தலைக்கு இன்னும் வீட்டுக்கு வரலையே இருக்குது, அவனை காணல. ஆமா மச்சி, எப்படியோ சீக்கிரத்துல வந்துட்டோம். இல்லனா ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டு பிரச்சனை பண்ணிருப்பான். ஐஸ்வர்யா, எங்க போயிட்டு வந்த? இடி மருமகளே, என்னடி எங்க போயிட்டு வந்தேன்னு அந்த பிள்ளைய பிடிச்சு அதட்டிக்கிட்டு கிடக்க? நான் என் பேத்தியை கூட்டிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? கோயிலுக்கு போனீங்களா? என்னத்துக்கு இப்ப அவளை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தீங்க? அது இது என்னடி கேள்வியா இருக்கு? கோயிலுக்கு என்னத்துக்கு போவாங்க? சாமி கும்பிடுறதுக்கு தான் போவாங்க. அத்தை, இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாங்க எங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு ராகேஷ் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். நீங்க தேவையில்லாம அவகிட்ட அதையும் இதையும் சொல்லி அவன் மனசை ஏதாவது மாத்தணும்னு முயற்சி பண்ணீங்க. இட்டி மருமகளே, அவன் மனசை மாத்தி நான் எதுக்கு பண்ண போறேன்? நீங்க உங்க மவுளுக்கு யாரை வேணாலும் கட்டி வைங்க, எனக்கு என்னடி வந்துச்சு? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். இந்த வயசான காலத்துல புடவை மாத்துறதுக்கே கஷ்டப்பட்டு நானே சுடிதார் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன். இதுல வேற இவன் மனசை மாத்துறாங்களாக்க மனசை. கொஞ்சம் போச்சு மருமகளே, அங்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நானே இத்தனை காலம் என் மவனோட இருக்க முடியலன்றதுக்காக இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்து என் மவனோடயும் என் பேத்தியோடயும் இருந்துட்டு போகலாம்னு இருக்கேன். மத்தபடி எனக்கெல்லாம் ஒண்ணு யாரு மனசையும் மாத்தணும்னு ஒரு அவசியம் கிடையாது. எனக்கு 3 நேரம் சோறு கிடைச்சா நான் பாட்டுக்கு தின்னுட்டு ஒரு மூலையில கிடப்பேன். டி அப்படி இருந்தீங்கன்னா சரிதான். உங்களுக்கு ராகேஷ் தம்பியை பத்தி தெரியாது. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவீங்க, சொல்லிட்டேன். ஏட்டி மருமகளே, மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அடி போட்டி, மாப்பிள்ளையும் நானும் என்னைக்கோ ஃப்ரெண்டுகள் ஆயிட்டோம். அது தெரியுமா உனக்கு? என்னது, ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அட ஆமட்டி மருமகளே, இத்தனைக்கும் எங்களை கோயிலுக்கு போறதுக்கு சொன்னதே மாப்பிள்ளை தான். அது உனக்கு தெரியுமா?
என்னத்த சொல்றீங்க? ஐயோ ஆமா, உனக்கு சந்தேகம்னா மாப்பிள்ளை வந்தது நீயே போய் கேட்டு பாரு. ஐஸ்வர்யா விஷயத்துல ஐஸ்வர்யாவை எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போறதுக்கு மாப்பிள்ளை எனக்கு சம்மதம் சொல்லுவாரு. அதனால நீ வந்து எனக்கு வந்து புத்திமதி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி, என்னமோ பண்ணுங்க, ஆனா ஒழுங்கா இருந்தா சரிதான். எங்களுக்கு தெரியும் நீ போட்டி. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கூட நினைக்காம ஒரு அயோக்கிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கா. இதுல வேற வந்துட்டா நமக்கு புத்திமதி சொல்ல. ஐசுகண்ணே, உன் ஆத்தா சொல்லிட்டு போறதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்காத, சரியா? எல்லாம் சரியா போகும். அப்புறம் இந்த அம்மாச்சி சொன்னதை மறந்துடாத. என்னதம்மாச்சி? என்னதா எட்டி கோயில்ல வச்சு உனக்கு பக்கம் பக்கமா புத்திமதி சொல்லியிருக்கேன். இப்ப வந்து என்னத்துன்னு கேக்குறவோ? ஓ அதுவாமாச்சி. யார் ஐசுகண்ணே, உன் ஆத்தாக்காரி ஆகட்டும் இல்ல உன் அப்பனாகட்டும் இல்ல இந்த பம்பரக்கட்டு தலையனாகட்டும், இதுங்களையெல்லாம் பார்த்துட்டு நீ உன் புருஷனை கோட்டை விட்டுறாத சொல்லிட்டேன். உன் புருஷன் சொன்னாப்ல ஏதோ இந்த பம்பரக்கட்டு தலைய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு உன் அப்பனும் அதோட சம்மதத்தோட உன்னை கூட்டிக்கிட்டு போறோம்னு சொன்னான். அது எல்லாம் சரிதான். ஆனா அது வரைக்கும் நீ எனக்கு என்னன்னு இருந்துடாத. அப்பப்ப உன் புருஷனுக்கு போன போட்டு எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு அப்படியே பாசமா பேசணும். அப்புறம் அடிக்கடி உன் புருஷனை பார்க்கறதுக்கு நான் உன்னை எதையாவது காரணத்தை சொல்லி கொண்டுகிட்டு போறேன். அப்போ உன் புருஷனை நேர்ல பார்த்து கொஞ்சம் அவன் கூட சந்தோஷமா பேசணும். இப்படி எப்பவுமே புருஷன்கிட்ட சந்தோஷமா பேசி நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவனுக்கு புத்தி வேற யார் பக்கமும் திரும்பாம இருக்கும். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதம்மாச்சி. சரி, எதுக்கும் உன் புருஷனுக்கு போன போட்டு அந்த பைக்ல பின்னால ஏத்திக்கிட்டு போனானே அந்த பிள்ளை யாருன்னு நைஸா கேட்க முடியுமான்னு பாரு. அதுவும் எடுத்த எடுப்புல கேட்டுப்படக்கூடாது. கடைசியில டென்ஷன் ஆகி போய் உண்மையை சொல்ல மாட்டானுவோ. அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா நைஸா பேசி அதுக்கப்புறமா அந்த பிள்ளை யாருங்கிற விஷயத்த எப்படியாவது அவன் வாயிலிருந்து சொல்ல வச்சுப்பிடு. சரியம்மாச்சி, நான் கேட்டு பாக்குறேன். சரி ஐசுகண்ணே, எதை நினைச்சு கவலைப்படாத, சரியா? எல்லாம் சரியா போகும். நீ உன் புருஷனுக்கு போன போட்டு நல்லா சந்தோஷமா பேசு, சரியா? அந்த பம்பரக்கட்டு தலையை வந்துட்டானு தெரியல, நான் போய் பாக்குறேன், சரியா? நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.